வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மதுவை தமிழகத்திற்கு எடுத்து செல்ல அனுமதி உள்ளதா? கலால் துறை விளக்கம் அளித்துள்ளது. புதுவை கலால் அதிகாரிகள் தெரிவித்துள்ள தகவலில், புதுவையில் தனிநபர் மதுபானங்கள் கொண்டு செல்ல கலால் சட்டம் அனுமதிக்கிறது. இதன்படி தனிநபர் ஒருவர் தன் சொந்த நுகர்வுக்காக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்களை 4.5 லிட்டர் வரை வைத்திருக்கலாம். வெளிநாட்டு இறக்குமதி மதுபானமாக இருந்தாலும் 4.5 லிட்டர் வரை வைத்திருக்கலாம். இது பிராந்தி, விஸ்கி, ஜின், ரம் மது வகைகளுக்கு பொருந்தும். பீர் என்றால் 9 லிட்டர், கல்லுக்கு 1 லிட்டர் தான் நுகர்வுக்காக வைத்திருக்கலாம். சாராயம் 4 லிட்டர் வைத்திருக்கலாம். அந்த அளவை கடந்து வைத்திருந்தால் அபராதத்துடன் வழக்கு தொடரலாம். இவை அனைத்துமே புதுவை எல்லைக்கு தான் பொருந்தும். அந்த மதுபானங்களை தமிழக பகுதிக்கு கொண்டு சென்றால் பொருந்தாது. அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்குள் மதுபானம் கொண்டு வருவது சட்டப்படி குற்றமாகும். அந்தந்த மாநில கலால்துறையின் அனுமதி இல்லையென்றால் கடத்தலாக கருதி வழக்கு பதிவு செய்வர். தமிழகத்தில் சாராயம், கல்லுக்கு தடை உள்ளது. புதுவையில் 4 லிட்டர் சாராயம், 1 லிட்டர் கல் கொண்டு செல்லலாம். புதுவை கலால் விதியை காரணம் காட்டி தமிழக பகுதிக்கு மதுபானங்களை கொண்டு செல்வது தவறு. ஐகோர்ட் கூறிவிட்டது என புதுவை மதுவுடன் தமிழக எல்லையில் நுழைந்தால் சிறைக்குதான் செல்ல நேரிடும். இரு மாநிலங்களுக்கும் பொதுவான தெளிவான வழிகாட்டுதல் வரும் வரை இது கடைபிடிக்கப்படும் என தெரிவித்தனர். புதுச்சேரி அடுத்த கிருமம்பாக்கம் அருகே மணப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன் வில்லையனூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். இன்று காலை திடீரென மணிகண்டன் வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்து பார்த்தனர். அப்பொழுது மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அருகில் ரத்தம் தோய்ந்த கடப்பாறை கிடந்தது. இது குறித்து தகவல் அறிந்த மணிகண்டனின் அம்மா சாந்தி வீட்டிற்கு விரைந்து வந்தார். அங்கு மகன் பிணமாக கிடப்பதை பார்த்து அலறி துடித்தார். பின்னர் அவர் அளித்த புகாரின் பேரில் கிருமம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் கொலை செய்யப்பட்ட இன்ஜினியர் மணிகண்டன் அதே பகுதியில் உள்ள பெண் ஒருவருடன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மணிகண்டனுக்கும் அந்த பெண்ணின் கணவருக்கும் அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் மணிகண்டன் தாயார் விவசாய வேலைக்கு செல்வதை நோட்டமிட்ட அவர் வீட்டில் யாரும் இல்லாததால் வாய்ப்பை பயன்படுத்தி தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை கடப்பாறையால் அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை வெயில் கடுமையாக சுட்டெரித்து வருகிறது. உடல் வெப்பத்தை குறைக்க தர்பூசணி, இளநீர் போன்றவற்றுடன் எலுமிச்சை ஜூஸ் மக்கள் அதிக அளவில் அருந்தி வருகின்றனர். இதனால் சந்தையில் எலுமிச்சைக்கான டிமாண்ட் எதிர்பாராத வகையில் இந்த வருடம் அதிகமாக உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் தற்போது பெரிய எலுமிச்சை ஒன்று ₹15க்கும் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள பழம் ₹10க்கும் விற்பனையாகிறது. உள்ளூர் சிறிய எலுமிச்சை பழங்கள் கிலோ ₹200க்கு மேல் விற்பனையாகிறது. வெளி மாநிலங்களில் இருந்து எலுமிச்சை வரத்து அதிகமாக இருந்தது. அதனால் விலை குறைவாக இருந்தது. தற்பொழுது வெளியூர் வரத்து முற்றிலும் நின்றுவிட்டது. அத்துடன் உள்ளூர் பழங்களும் பொடியாக உள்ளன. அத்துடன் கோடை தொடக்கத்தில் எலுமிச்சை பழத்தை அதிகம் வாங்க தொடங்கியுள்ளனர். அதனால் போதிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் விலை உயர்வு அதிகமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கணக்கெடுப்பு அலுவலர்கள் வீடுதோறும் சென்று தகவல்களை சேகரிக்கும் பணி ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும். இந்த கணக்கெடுப்பின் பொழுது வீட்டமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை, சமையல் எரிபொருள், மின்சாரம் மற்றும் இணைய வசதி உள்ளிட்ட மொத்தம் 33 விவரங்கள் சேகரிக்கப்படும். கணக்கெடுப்பு அலுவலர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையான மற்றும் துல்லியமான பதில்களை வழங்குவது கட்டாயமாகும். வீடுகளில் கணக்கெடுப்பு அலுவலர்கள் பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும். தேவையான போது கணக்கெடுப்பு படிவங்களை சரியாக நிரப்பி ஒப்படைக்க வேண்டும். கணக்கெடுப்பில் சேகரிக்கப்படும் அனைத்து தகவல்களும் முழுமையான ரகசியத்துடன் பாதுகாக்கப்படும். வழக்குகளிலும் இந்த தகவல்கள் சான்றாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதும் உறுதியாக அறிவிக்கப்படுகிறது. கணக்கெடுப்பு பணிகளில் ஒத்துழைக்காமல் இருப்பது, தவறான தகவல் வழங்குவது அல்லது அலுவலர்களுக்கு அனுமதி மறுப்பது போன்ற செயல்கள் சட்டப்படி குற்றமாகும். இத்தகைய விதி மீறல்களுக்கு ₹1000 வரை அபராதம் விதிக்கப்படும். எனவே அனைத்து பொதுமக்களும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் ஆர்வத்துடன் பங்கேற்று துல்லியமான தகவல்களை பணிகள் வெற்றிகரமாக ஒத்துழைக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநில பிராந்திய மொழிகளை எப்பொழுதும் பாஜக விட்டுக் கொடுக்காது என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியின் தனித்துவமான அடையாளம் மற்றும் கலாச்சார உரிமைகள் 1956ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டு ஒப்படைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் முழுமையாக பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். இந்த ஒப்பந்தத்தின் பிரிவு 28 கீழ் பிரெஞ்சு மொழி என்பது ஒரு கலாச்சார உரிமையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட கோட்பாடுகளின்படி இந்திய அரசு இந்த ஒப்பந்தத்தின் வாக்குறுதிகளை காக்க கடமைப்பட்டுள்ளது. எனவே எந்தவொரு நிர்வாக சுற்றறிக்கையும் அல்லது கொள்கை மாற்றமும் இந்த சர்வதேச உடன்படிக்கையை மீற முடியாது. புதுச்சேரியின் தனித்தன்மையை காக்க பாஜக எப்பொழுதும் குரல் கொடுக்கும். பிரெஞ்சு கலாச்சார அடையாளத்தையும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட பிராந்திய மற்றும் அலுவல் மொழிகளின் உரிமைகளையும் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்காது என குறிப்பிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதற்காக கடந்த ஒரு வாரத்தில் 2651 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 26,51,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சாலை பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதுச்சேரி முழுவதும் முக்கிய சந்திப்புகள் மற்றும் விபத்து அபாயம் உள்ள பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக மொத்தம் 2651 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 26,51,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டியதற்காக 1459 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 14,59,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக கவனத்தை சிதறடிக்கும் மொபைல் பயன்பாடு பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ளது. மொபைல் போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டிய 1095 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 10,95,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அதிவேகமாக சென்ற 50 நபர்களிடமிருந்து 50,000 ரூபாயும், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டிய 47 நபர்களிடமிருந்து 47,000 ரூபாயும் அபராதமாக பெறப்பட்டுள்ளது. இந்த வார அமலாக்க நடவடிக்கையில் மிக முக்கியமான ஒன்றாக சிறுவர்கள் வாகனம் ஓட்டியது தொடர்பாக 112 வழக்குகள் கையாளப்பட்டுள்ளன. இச்சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட சிறுவர்களின் பெற்றோர்கள் நேரடியாக காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர ஆலோசனைகளும் எச்சரிக்கைகளும் வழங்கப்பட்டன என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டத்தின் பொதுக்குழு கூட்டம் மாநில நிர்வாகிகளின் முன்னிலையில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம், மாநில செயலாளர் சித்திக் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் இர்ஷாத் அகமத் கடந்த ஒரு ஆண்டு கால செயல்பாடுகளின் ஆண்டு அறிக்கையும், மாவட்ட பொருளாளர் அபுபக்கர் சித்திக் வரவு செலவு கணக்கு அறிக்கையும் தாக்கல் செய்தனர். இப்பொதுக்குழுவில் புதுச்சேரியில் கல்வி, வேலைவாய்ப்பில் தற்பொழுது முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கப்படும் 2% இடஒதுக்கீட்டை 6% உயர்த்தி வழங்க வேண்டும். திருபுவனை அல்லது அருகில் உள்ள பகுதியில் முஸ்லிம் சமுதாய மக்களை நல்லடக்கம் செய்வதற்கு உடனடியாக புதிய தகுதியான நிலத்தை ஒதுக்கி வழங்க வேண்டும். புதுச்சேரி நகரமும் அதன் சுற்றுப்புற குடியிருப்பு பகுதிகளில் உள்ள ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் புதுச்சேரி மாவட்டத்தின் புதிய நிர்வாகிகளாக மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக், மாவட்ட செயலாளர் இர்ஷாத் அகமத், மாவட்ட பொருளாளர் முகமது முபாரக், மாவட்ட துணைத் தலைவர் அபீப் ரஹ்மான், மாவட்ட துணை செயலாளர் ஹபீப் ரஹ்மான், மாவட்ட துணை செயலாளர் ஷாஜஹான் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் கிளை நிர்வாகிகள் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். ஆந்திர பிரதேசத்தில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு மற்றும் இயந்திரங்கள் மூலம் பயிர் அறுவடை செய்வதால் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விநியோகத்திலும் அங்கு கட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடல் மற்றும் ஆற்று பகுதியில் இறால் மற்றும் மீன் குட்டைகளில் அதிக ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலை காரணமாக ஆந்திராவை ஒட்டியுள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்க வருவதால் உள்ளூர் மக்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. கேன்களை வரிசையில் வைத்து நுகர்வோர் காத்திருக்கின்றனர். பெட்ரோல் நிலையங்களில் காவல்துறை முன்னிலையில் எரிபொருள் விநியோகம் நடத்த ஏனாம் நிர்வாகம் தற்பொழுது நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏனாம் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மேற்பார்வையில் மக்களுக்கு தடையின்றி எரிபொருள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து வரும் விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக கடந்த சில நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதனால் இன்று முதல் ஏனாம் உள்ளூர் மக்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை உள்ளூர் பெட்ரோல் நிலையங்களில் காலை 5 மணி முதல் காலை 8 மணி வரை மட்டுமே விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தை விட ஏனாமில் எரிபொருள் விலை ரூபாய் 12 முதல்
14 வரை குறைவாக உள்ளது. எனவே ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக விவசாயிகள், பிளாஸ்டிக் கேன் மற்றும் பேரல்களுடன் எரிபொருள் வாங்க ஏனாமிற்கு திரண்டு வருகின்றனர். பல்வேறு சங்கங்கள் இப்பிரச்சனையை எழுப்பியதைத் தொடர்ந்து பிராந்திய நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்தி காலை 5 மணி முதல் 8 மணி வரையிலான இந்த நேரத்தை ஏனாம் மக்களுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார். ஆந்திர பிரதேசத்தில் இருந்து வாங்குபவர்கள் வருவதற்கு முன்பாகவே உள்ளூர் மக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் வகையில் ஏனாம் நிர்வாகம் அதிகாலை நேரங்களை அவர்களுக்காக இன்று முதல் ஒதுக்கியுள்ளது. புதுச்சேரி கோட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நாகத்தம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு 23ஆம் ஆண்டு நிகழ்வாக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமும் 10ஆம் ஆண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. யாகசாலையில் வைக்கப்பட்ட மாங்கல்யம் வேத பாராயணம் பாட சுவாமிகளுக்கு அர்ச்சகர்கள் அணிவித்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் வரதராஜ பெருமாளை வழிபட்டு திருக்கல்யாண மாங்கல்யத்தை பிரசாதமாக பெற்று சென்றனர். புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்து மாரியம்மன் தேவஸ்தானம். இந்த திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண மகோற்சவம் நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் சீர்வரிசை ஊர்வலமாக கொண்டுவர மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்று நிகழ்வு நடைபெற்று யாகசாலையில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டதை அடுத்து பக்தர்கள் வரிசையில் நின்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு சென்றனர். புதிய அமைச்சரவைக்காக புதுச்சேரி சட்டசபை வளாகத்தை அழகுபடுத்தும் பணிகள் நடந்து வருகின்றது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகின்றது.
அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவை மே மாத இறுதிக்குள் பதவியேற்கும் என்று தெரிகின்றது. அதனை ஒட்டி புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவிற்காக சட்டசபை சீரமைத்து தயார் செய்யும் பணிகள் நேற்று முன்தினம் முதல் துவங்கியுள்ளது. அதில் பழமை வாய்ந்த பாரம்பரியமான புதுச்சேரி சட்டசபை கட்டட வளாகத்தில் உள்ள மொசைக் தரைகளை பாலிஷ் செய்யும் பணி வேகமாக நடந்து வருகின்றது. மேலும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அலுவலகமும் நேற்று காலி செய்யப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.